அனைவருக்கும் வணக்கம். இந்த பாலியல் பொறுக்கி குற்றவாளி சைமன் செபாஸ்டியன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமி அவர்கள் வந்துட்டு பாலியல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, அதுக்கான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது காட்டவா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கா. என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவன், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா? நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய தலைவன். இந்த இடத்துல ஃபெமினிஸ்ட்டுன்னு ஒரு குரூப் சுற்றும். நான் ஆக்சுவல் ஃபெமினிஸ்ட்டை சொல்லலை, சியூடோ ஃபெமினிஸ்ட். அவங்கெல்லாம் வந்துட்டு ஆட்களே காணுமே. அவங்கெல்லாம் சில பேர் இருக்காங்க, நூல் போட்ட பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் வருவாங்க போல இருக்குது. மற்ற பெண்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னா வரமாட்டாங்க போல இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை இப்போ இருக்கிற தலைவர்களோ அவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக தவறுகள் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த தவறுகளுக்கு அவங்கெல்லாம் ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க, இல்லை அதை விட்டு மாறியிருப்பாங்க, திருந்திருப்பாங்க, அப்படி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஆனால் ஒரு பொம்பளை விஷயத்தில் 10 வருஷமாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று மாற்றி ஒரு நாள் எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவான், ஒரு நாள் 6 மாதம் 7 மாதம் தான் இருந்தாங்கன்னு சொல்லுவான், ஒரு நாள் நான் அவங்கள லவ்வே பண்ணலன்னு சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு நாள் மாற்றி பேசுகிற ஒரே ஒரு நபர்னால் அது சைமன் செபாஸ்டியன் மட்டும்தான். தான் செஞ்ச தப்பை ஒத்துக்காமல் அடுத்தவங்களையெல்லாம் பார்த்து அவன் அந்த தப்பை செய்யலையா, இவன் இந்த தப்பை செய்யலையா அப்படின்னு சொல்லி அதை மடமாற்றி விட்டுக்கிட்டே இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது கோமாளித்தனம், சுத்த கோமாளித்தனம். அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் இன்றைக்கி பேசுகிறப்போ, நான் இந்த சமுதாயத்தை நேசிக்கிற ஒரு நல்ல நபர், நான் ஒரு தலைவன், என்னைய முச்சந்தியில் நிப்பாட்டி விட்டு என்னைய தினந்தோறும் என்னை கஷ்டப்படுத்துறீங்களே, இதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையா, இதுதான் அவங்க லட்சணமா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசியிருக்கான். யாருக்காக போராடினா, எந்த சமுதாயத்துக்காக? ஐயா அது என்ன போராட்டங்க ஐயா, காட்டுங்க ஐயா, என்ன போராட்டினா இந்த சைமன் செபாஸ்டியன் இந்த சமுதாயத்துக்காக? அப்படி என்ன தமிழ் சமுதாயம் என்ன வீழ்ந்து கிடக்குது, அப்படி என்ன தமிழ்நாடு நாசமாக போய் கிடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலை. ஒன்று மேடையில் இல்லைனா மைக்கு கிடச்சிருச்சுன்னா மைக்கு புலிகேசி உட்காந்துருந்து ஃபேண்டசி கதைகளாக அவிழ்த்து விடுறது. மைக்கு முன்னாடி மட்டும்தான் வீரமாக பேசுகிறான். சரியான பேர் தான் வச்சுருக்காரு வருண்குமார் ஐபிஎஸ், மைக் புலிகேசி. ஆனால் ஒரு ரொம்ப பெரிய தப்பு இந்த சைமன் செபாஸ்டியன் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன தெரியுமா, என்ன இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணால் இருக்கட்டும், என்ன இருந்தாலுமே அவன் காதலிச்ச பெண் தான் அவங்க இல்லையா. காதலிச்ச பெண்ணை பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறது இருக்கு இல்லையா, பொதுவெளியில் பேசுறது இருக்கு இல்லையா, இவனை என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. உலகத்திலேயே கேவலமான செயல்னா அது இதுதான். இந்த மண்ணாங்கட்டி கட்சியில் பயணிக்கிற நபர்களுக்கெல்லாம் சுத்தமாகவே சொரணையே இருக்காதா? இவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானே, என்ன இருந்தாலும் மாமா கெட்டவன் கேடு கெட்டவன்னு பேசின வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். எவ்வளவோ அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது, விஜயலட்சுமி அவர்கள் கூட குடும்பம் நடத்தினதுக்கு. அப்போது அவங்கள தெரியாதுன்னு சொல்கிற நேரத்துலையோ இல்லை அவங்க மேலே இந்த மாதிரி அபாண்டமாக கேவலமாக அவங்கள தப்பாக பேசுகிறப்போவோ அங்கே சுற்றி இருக்கிற பெண்களுக்கு, அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு கொஞ்சம் கூட சொரணை தட்டலையா? எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான் இவன். ஒட்டு மொத்தமாக ஒரு ஸ்டீரியோ டைப்பை செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு ஆணாதிக்க புத்தி கொண்டவன்றதுனால அந்த ஆணாதிக்க சிந்தனைகளை இங்கே விதைச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணை காதலிச்சு அவங்க கூட எல்லா வகையிலையுமே இருந்துட்டு அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டு அவங்கள எல்லா வகையிலையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு, பொருளாதாரம், மன ரீதியாக, உடல் ரீதியாக எல்லா வகையிலையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஏமாற்றிட்டு விட்டுட்டு போகிறது இருக்கு இல்லையா, அதை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க? இதுதான் நாம் தமிழரா? நாம் தமிழர்னு சொல்கிறவங்களுடைய கொள்கை இதுவா? 7 முறை கருக்கலைப்பு பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறது, இதெல்லாம் தான் நாம் தமிழருடைய கொள்கையா? நான் சொல்கிறது நாம் தமிழர்களுடைய கொள்கை இதுவா? நாம் தமிழர்னு நீ பேரை வைக்கிற, தமிழன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை நீ கேரி பண்ணுறனா, நீ எவ்வளோ தூரம் தமிழ் இனத்துக்கான ஒரு மனிதன், நீ எவ்வளோ தூரத்துக்கு தமிழ் இனத்துக்கான ஒரு கட்சி, உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய பண்பு, உன்னுடைய நாகரிகம் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கணும், தமிழன்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுற அப்படின்னா நீ எந்த அளவுக்கு இருக்கணும். ஆனால் இவன் வச்சிருக்க நாம் தமிழர் அப்படின்றது தமிழர்களையே மட்டுப்படுத்துகிற ஒரு கட்சி, தமிழ் இனத்தையே கொச்சப்படுத்துகிற ஒரு கட்சி. இவன் இப்போ இந்த மாதிரிலாம் பேசியிருக்கான்ல, அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்லாம், இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் சேரணும். காவல்துறை இதையெல்லாம் சேர்த்து சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இவனுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படணும். ஒரு காலத்தில் நேசித்த தன்னுடைய காதலியவே இன்னைக்கு பாலியல் தொழில் செய்கிறவங்கன்னு சொல்லி பேசுகிறான்னா, இன்னைக்கு நான் என் மக்களை நேசிக்கிறேன், என் இனத்தை நேசிக்கிறேன் இப்படின்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கானே, 10 வருஷம் கழித்து இந்த இனத்தையே கொச்சப்படுத்தி கேவலமாக பேச மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? அவங்கள பார்த்து நீ ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்கிறது மூலயமா அவங்க உளவியலாக கண்டிப்பாக பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. அதன் வெளிப்பாடாக விஜயலட்சுமி அவர்கள்
அழுது ஒரு காணொளி வெளியிட்டிருக்காங்க. அந்த காணொளியை எனக்கு போட விருப்பம் இல்லை, இருந்தாலும் போட்டு தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும்ல. பாருங்கள். நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தப்பிச்சிருப்படா. இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சுட்டு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா, நீ நாசமா போவடா. என்னோட கண்ணீரோட நீ என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். என்ன இருந்தாலும் தான் காதலித்த ஒரு பெண்ணை வந்து இவன் இஷ்டம் மயிருக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானே. இந்த ஃபெமினிஸ்ட் குரூப்லாம் எங்கே தான் போனாங்க? எனக்கு மறுபடியும் அந்த கேள்வி தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலர்லாம் உண்டு, அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. எங்கே போனாங்க? இந்த பத்திரிகையாளர் சந்திப்புலலாம் இந்த சைமன் செபாஸ்டியன் நமக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரி நிறையா பேசிக்கிட்டே இருந்தாலுமே கூட அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? அவன் பேச தான் அவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பான். அது ரொம்ப நல்ல விஷயம். மக்கள்கிட்ட போய் சேரணும். நிறைய பேர் அவனை ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரேக் ஆகணும். அதுக்கு அவன் பேசணும், நிறைய பேசணும், இப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவன் பேசுகிற இடத்துல இந்த மாதிரி கண்ணிய குறைவாக பேசுகிற நேரங்களில் இவன் அட்டாக் பண்ணுற நபர்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இப்போ விஜயலட்சுமி அவர்கள் வந்து இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இது பப்ளிக்காக இவ்வளோ ஓப்பனாக மொத்த மீடியா ஹவுசஸும் கவர் பண்ணுற ஒரு இடத்துலையே இந்த நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடு இந்த லட்சணத்தில் இருக்குன்னா, அப்போ வெளியே தெரியாத நம்மளை மாதிரி யூடியூபர்ஸு, இல்லை சாதாரணமாக அவன் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அவன் கட்சியை வெறுக்கிற நபர்கள், இவங்களையெல்லாம் இவன் கட்சிக்கார அல்லக்கைகள், இவன் கட்சிக்கார சாம்பிகள்லாம் எப்படி டீல் பண்ணுவாங்க, என்ன மாதிரிலாம் அவதூறு பரப்புவாங்க, எப்படியெல்லாம் கேவலமாக சித்தரிப்பாங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இவன் என்ன பாலியல் தொழில் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் போனானா? அப்போல்லாம் அவங்க பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்றது தெரியாதா? இப்போ தான் புதுசாக தெரிஞ்சிருக்கா இவனுக்கு? அப்போ பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க கிட்ட போனான்னா அவங்க விபச்சாரி அப்படின்ற மாதிரி தான் இவன் பேசுகிறான் இல்லையா? அப்போ இவன் விபச்சாரம் தானே? பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க கிட்ட போகிறான்னா நீ என்ன யோகியனா? சொல்லப்போனால் இவனே தான் இவன் வாயால் ஒத்துக்கிட்டான். அவங்களே தான் வந்து உறவை வச்சுக்கிட்டாங்கன்னு இப்போ சொல்கிறான் அவங்க பாலியல் தொழிலாளினா. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இவன் யார்? அப்போ இவன் ரொம்ப உத்தமனாப்போ? அவங்களாம் வந்து உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்ல. அப்போ இவன் ஒரு ஆண் பாலியல் தொழிலாளியா? பச்சையாக தெரியுது இவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், எல்லாமே பச்சையாக தெரியுது. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சும் கூட இவன் வெளியில் வந்து இப்படி எவ்வளோ தெனாவட்டா, எவ்வளோ எகத்தாளமாக, எவ்வளோ கேவலமாக அந்த பெண்ணை பேசிக்கிட்டு இருக்கான். தான் பண்ண தவறு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அவ்வளோ இலக்காரமாக அவ்வளோ கேவலமாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பேசுகிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு தமிழ் மக்கள்லாம் என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா இவன்? இன்றைக்கி விஜயலட்சுமி அவர்களை பார்த்து விபச்சாரின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த காணொலியில் பொண்டாட்டி மாமா கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன் இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தால, அதில் எதுக்கு பொண்டாட்டின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணா? விபச்சாரியை பார்த்து பொண்டாட்டின்னு சொல்லுவானா எவனாவது? அப்போ காதலிச்சுக்கிட்டு அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து இவனுக்கு அவங்க விபச்சாரின்னு தெரியல, பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்றது தெரில, இதெல்லாம் தெரியல. இன்றைக்கி அவங்க வந்து அவங்களோட நியாயத்தை கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இன்றைக்கி அவங்க வந்து பாலியல் தொழில் செய்கிறவங்களா தெரியுறாங்க இவனுக்கு. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன தெரியுமா? வீரலட்சுமி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன விஷயம் அதை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். விஜயலட்சுமி அவர்களுக்கு 7 முறை கருக்கலைப்பு பண்ணதுனால அவங்களுடைய கர்ப்பப்பையை இன்னைக்கு அகற்ற சொல்லியிருக்காங்களாம் டாக்டர். ஏன்னா கர்ப்பப்பை வந்து அதிக அளவில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் அதை வெளியெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட இது சம்மந்தமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இந்த சைமன் செபாஸ்டியனால் நாசமாக போயிருக்கு. ஆனால் இவன் பேசுகிறத பாருங்கள், என்னைய பார்த்தா பயம், என்னைய பார்த்து எல்லாரும் பயப்படுறீங்க, அதிமுக காலகட்டத்தில் ஒன்றுமே நடக்கலை, திமுக மட்டும் என்னை இப்படி விரட்டுது அப்படின்றான். அதை எப்படி அவன் கொண்டு போகிறான்னு பாருங்களேன் மக்கள்கிட்ட. இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும், எப்படி மேனிப்புலேட் பண்ணுறான்னு பாருங்கள் மக்களையெல்லாம். இதில் இவன் வந்துட்டு பெரிய இவனாட்டும் கனிமொழி அவர்களையெல்லாம் பார்த்து பயங்கரமாக கொஸ்டின் எழுப்புறாரு இவர். என் பிரச்சனைக்கு எல்லாரும் பேசுகிறாங்களே, கனிமொழி அவர்களுடைய கருத்து என்ன அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் அப்படின்னு சொல்லிடலாம். கனிமொழி அவர்களும் அவங்களுடைய கருத்தை தெரிவித்து ட்வீட் பண்ணியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இவன் இவ்வளோ பேசுகிறானே, அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் குற்றம் விஷயத்தில் அந்த குற்றவாளி வந்து இப்போ உள்ளே இருக்கான், நீ வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கியே, நீ பாலியல் குற்றம் பண்ணிக்கிட்டு நீ வெளியே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கியே, இது தவறு இல்லையா? அவனை உள்ளே வச்ச மாதிரி உன்னையும் தூக்கி உள்ளே வச்சிருக்கணும் இல்லையா? பாலியல் குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படலை,
அதுக்குள்ளே என்ன எப்படி நீங்கள் பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நியாயமாக கொஸ்டின் கேட்குறான். நான் என்ன கேட்குறேன், தந்தை பெரியார் பேசாத விஷயத்த நீ ஆதாரமே இல்லாமல் பேசுனீங்க, அது மட்டும் எப்படி சரி? ஆனால் நீ விஜயலட்சுமி அவர்களை திருமணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி 7 தடவை கருக்கலைப்பு பண்ணியிருக்க, இது பாலியல் குற்றம் தானே? உன்னைய பாலியல் குற்றவாளின்னு கூப்பிடாம எப்படி கருக்கலைப்பு எக்ஸ்பர்ட் அப்படின்னு டீசெண்டாக கூப்பிடலாமா? முதல்ல தீர்ப்பு வந்தால் தான் குற்றவாளியா? ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணதை சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அந்த குற்றம் அவன் பண்ணிட்டான்ல, அவன் உடனே கொலைக்காரன் தானே அவனை நம்ம கூப்பிடுவோம். அவன் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தால் தான் அவன் கொலைக்காரன் அப்படின்னு உண்டா? கொலைக்காரன்னு சொல்லுவான், ஆனால் கோர்ட் அஃபீஷியலாக எல்லா ஆதாரத்தையும் திரட்டி கோர்ட் வந்து அவனை இவன் குற்றவாளி, இவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அப்படி தான் குற்றவாளின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவன் குற்றம் பண்ணின அந்த நொடியிலிருந்தே அவன் குற்றவாளி தான். எனக்கு முன்னாடி 4-5 பேரை எனக்கு முன்னாடி இதே மாதிரி 4-5 பேரை இப்படி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பழகிறது, அப்புறம் வெளியில் போய் வம்படியாக வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்குறதுன்னா, இங்கே பாருங்கள், அதிகபட்சம் அவள் வச்ச கோரிக்கை என்ன? எங்கள் அண்ணன்ட்ட போய் எங்கள் மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டார், மாதம் 30-30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சுது. எங்கள் அப்பா கேட்டார், எங்கள் அப்பா பாரதர், டேய் என்ன தாண்டா மைன் அவளுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, 30-30,000 கொடுத்தா அவளை என்னை வச்சுக்கிற சொல்கிறா, வச்சுக்கிறவா உன் மருமகனை சோத்தில் வெஸ்த போட்டு கொல்லுவா, பரவாயில்லையான்னு அப்படியாடா சொன்னா அப்படின்னு. இதுதான் சொல்கிறான். இது சொன்னாலும் இல்லையான்னு கேளுங்க. நானும் கண்ணியங்காத்து 15 வருஷம் வாய முன்னே, இனி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல, என்னைக்கு மரியாதை கொடுத்தா இருங்க. இப்ப நீங்க வந்து நீ கண்ணியமா பேசணும்ல, நீ எங்க குடும்பத்தை என்னையெல்லாம் மரியாதையெல்லாம் பேசுறேன்னா அந்த நீ என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று. ஒரு பணம் பறிக்கிற ஒவ்வொரு தடவை இடைமறிச்சு ஆங்கிலத்தில் பிளாக்மெயிலுங்கிறோம்ல, இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேர் என்ன சொல்வீங்க? நான் சொன்னது தப்பு, நீங்கள் சொல்லுங்கள். பேர் என்ன வைப்பீங்க சொல்லுங்கள். அப்புறம் என்னைய நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக. அதை எப்படி ஏற்கிறது? மானங்கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும்? மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டத்தில் வந்தவன் நான் எப்படி பேசணும்? அது கொஞ்சம் கவனமாக பேசணும்ல எல்லாரும். தம்பி, இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தித்த ஆளுகள்லாம் வேற, இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிற ஆள் வேற. நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், வரலாற்றிலேயே நீங்கள் இப்போ தான் சரியான எதிரியை சந்திக்கிறீங்க. புரியுதா? கவனமாக கையாளுங்க. இவன் எப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்டவன், எப்படிப்பட்ட ஒரு ஸ்டீரியோ டைப்பை செட் பண்ணுறான் அப்படின்றத பாருங்க. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அவன் என்ன காதலிச்சான்னு சொல்கிறாள்ல, அவள் உண்மையாக காதலிச்சிருந்தா என்னை இப்படி கேவலப்படுத்துவாளா, என்னை இப்படி கஷ்டப்படுத்துவாளா, என்னுடைய குடும்பத்தை என் பொண்டாட்டியை எல்லாரையும் இப்படி வேதனைக்குள்ளே ஆக்குவாளா இவ அப்படின்லாம் சொல்லிட்டு கேள்வி கேட்குறான். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நீ உண்மையாக தானே காதலிச்ச, அந்த பொண்ணை நீ பாலியல் தொழில் செய்கிறவங்கன்னு சொல்லலாமா? அந்த பொண்ணை நீ விட்டுட்டு போகலாமா? நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றலாமா? நீ இந்த குற்றத்தையெல்லாம் பண்ணுவ, நீ பண்ண குற்றத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு பொண்ணு தனியாக நின்று போராடுனா அவங்கள பார்த்து நீ பாலியல் தொழில் செய்கிறவங்கன்னு சொல்லுவேன். இதை வந்து கேட்டால் என்னை உண்மையாக லவ் பண்ணவ இப்படி பண்ணலாமா, என்னை உண்மையாக லவ் பண்ணவ இப்படிலாம் என்னைய கஷ்டப்படுத்தலாமா இப்படின்லாம் சொல்லிட்டு நீ வந்து ஜிகனா கதை ஓட்டுவ. இவன் சொல்கிறான் இல்லையா, இவன் சொல்கிற இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த சாம்பி கூட்டங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு பகுத்தறியாமல் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கும். ஆமாம், உண்மையாக லவ் பண்ணியிருந்தா விஜயலட்சுமி இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் பண்ணினதெல்லாம் மறைச்சிட்டான். இதுதான் அந்த ஸ்டீரியோ டைப் செட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டெல்லாம் பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. இவன் யூஸ் பண்ணுற வார்த்தைகளும், இவன் பேசுகிற தொனியும், இவன் சொல்கிற விஷயங்களும் நமக்கு அப்படியே ரொம்ப ஆதங்கமாக வருது. எவ்வளோ அநாகரிகமாக இந்த அரசியல் களத்தை கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போனது இந்த நாம் தமிழர் கட்சியும் சைமன் செபாஸ்டியனும் இந்த சாம்பிகளும் தான். அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ அநாகரிகமாக அரசியல் களம் மாறிடுச்சு. ஆபாசமான தாக்குதல்கள், அவதூறு பரப்புறது, கேவலமாக சித்தரிக்கிறது, கேவலமாக பேசுறது, இது எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது இவனுங்க தான். அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட கட்சியை வளர்த்து வச்சிருக்கான் இந்த சைமன் செபாஸ்டியன். அவங்க பெண்கள் தானே, சீமான் அண்ணன் மனைவி பெண் தானே, சீமான் அண்ணன் அம்மா பெண் தானே சார். அப்ப அவங்க பேசுற வார்த்தை என் மனசு பாதிச்சுது. நான் மனதளவுல நான் பாதிக்கப்பட்டேன், அது பாதிப்பு இல்லையா? மனதளவுல பாதிக்கப்பட்டது பாதிப்பு இல்லையா நான் கேட்கிறேன். அவங்க பேசுன எவ்வளவு தரைக்குறைவான வார்த்தைகள் அவங்க பொது இடத்துல பேசுனாங்க, பொது ஊடகத்துல பேசுறாங்க. அப்ப நாங்க அவங்க மேல கொடுக்கப்பட்ட வழக்குக்கு அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க?
என்ன நடந்திருக்கு? வருண்குமார் IPS அவர் வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொன்னாரு. அது மேல நாங்க புகார் கொடுத்துருக்கோம். அது மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்க பல வழக்குகள் நாங்க கொடுத்துருக்கோம். அது மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அதெல்லாம் அப்படியே கடப்பில் கிடக்கும். அதெல்லாம் அப்படியே கிடக்கல. ஏன்னா நாங்க சமூகம் சார்ந்து கொடுப்போம். உண்மையான வழக்கு கொடுப்போம். நாங்க கொடுக்கறதுக்கு ஆதாரம் இருக்கும். உண்மையா கொடுப்போம். ஏன்னா இங்க போய் வழக்கத்தான் தோண்டி சீமானண்ண வளர்ச்சியை தடுக்கணும், நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை தடுக்கணும் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு இங்க பாருங்க, நாங்க காற்றடிச்ச பந்து மாதிரி நீங்க எந்த அளவுக்கு எங்களை அழுத்தணும் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதோட வேகமா மேல வருவோம். கண்டிப்பா மேல வருவோம். சரி நீங்கள் மெதுவாக மேலே வாங்க. வருண்குமார் IPS அவர்கள் சொன்னதெல்லாம் வந்து பொய்யா? இது ஒரு தீவிரவாத இயக்கம், இது கண்காணிக்கப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு சொன்னது உண்மைதானே? அதுக்கு இதுக்கு வழக்கெல்லாம் கொடுத்தீங்க? ஐய அவர் சொன்னது உண்மையாக இருக்கிறப்போ நீங்கள் எப்படிங்க வழக்கு கொடுக்கலாம்? முகாந்திரமே இல்லையங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.